தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெருங்காடு என்ற கிராமம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றும் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் உள்ளது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக கலைவாணி என்பவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. இவருடன் அந்த பள்ளியில் 5 ஆசிரியர்களும் பணிபுரிஞ்சு வராங்க. இந்த பள்ளியில் மலை கிராமம் உட்பட பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த மாணவிகளும் பலரும் படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ரொம்பவே வேகமாக பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்த மக்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் அந்த கிராமத்தை சார்ந்தவங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ நம்ம குழந்தைங்களா இவங்க அப்படின்னு பயந்துருக்காங்க. அப்படி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு வாங்க பார்ப்போம். பள்ளி யூனிஃபார்மில் 3 மாணவிகள் காலணி கூட இல்லாமல் பள்ளியோட கழிவறையை சுத்தம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த மாணவிகள். அதே சமயம் அந்த மாணவிகளை பற்றி விசாரித்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த மாணவிகள் பெற்றோர்கள் தான் ஆசையாக வளர்த்த பிள்ளைகளை படிக்க அனுப்பினா பள்ளியில் இந்த மாதிரி கழிவறையை சுத்தம் செய்ய வற்புறுத்தி வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை அறிந்த அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியோட தலைமை ஆசிரியர் தான் இதற்கு முழுக்க காரணம். இவங்க தான் இதுக்கும் உடந்தையாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க மேலே தவறு இருந்திருக்குன்ட்டு பள்ளி ஆசிரியை கலைவாணியை சஸ்பெண்ட் செய்ய மாவட்ட கல்வி அலுவலர் தென்றல் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா, நம்மளோட குழந்தைகள் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணாங்க, படித்தாங்களா இல்லையா, வேறு ஏதாவது பணிகள் கொடுத்தாங்களான்னு நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். பள்ளி குழந்தைகளை படிக்க அனுப்பிச்சா தேவையில்லாத வேலைக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இது மாதிரி ஆசிரியர்கள்லாம் கண்டிப்பாக வேலைக்கே வச்சிட்டு இருக்கக்கூடாது. வேலையை விட்டு மொத்தமாக எடுத்தால் தான் இவங்களுக்கெல்லாம் புத்தின்றது வரும். ஸோ இது மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.